Hello guys, welcome back to Commerce YouTube channel. Kindly subscribe to my channel. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் தான் காஸ்ட் ஆஃப் இரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதிலே ரெண்டு சப்டிவிஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு ரெண்டு. வென் தெர் இஸ் அ டேக்ஸ் பெனிஃபிட், டேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு ஒரு சம்மும், நோ டேக்ஸ் பெனிஃபிட் டேக்ஸ் இல்லைன்னா அதை வச்சு ஒரு சம்மும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து டேக்ஸ் கொடுக்கல, கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ரொசீட்டோட ஃபார்முலா வந்து ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதான் நெட் ப்ரொசீட்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் இரிடீமபிள் டிபெஞ்சர்ஸில் ஒரு டைப். இப்போ இன்னொன்று ஒரு டைப், இப்போ வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேக்ஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 15 0.5 அந்த மாதிரி போடணும். ஸோ இப்படி இதை வச்சு போடுறது when there is a tax benefit. இப்போ நம்ம சம்ம பார்த்துடலாம். சக்தி லிமிடெட் issued 20,000 8% debentures of ₹100 each on 1st April 2024. The cost of issue was 50,000. The company tax rate is 40%. Determine the cost of debentures before as well as after tax. ஸோ பிஃபோர் டேக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஆஃப்டர் டேக்ஸும் கண்டுபிடிக்கணும். இஃப் தே வர் இஷ்யூட் அட் பார், அட் ப்ரீமியம் 10%, அட் டிஸ்கவுண்ட் 5%. இது மூணுத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னால் இங்கேயே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் இஷ்யூ வந்து 50,000. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இஷ்யூ அட் பார். இப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? ஃபேஸ் டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு 20,000 இருக்குது. இப்போ 20,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ 20,000 ஒரு ஷேரோட விலை வந்து 100 ஈச். அப்போ இன்ட்டு 100. அப்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 20 lakh அப்படின்னு வருது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 20 lakh இன்ட்டு 8/100. இப்போ வந்து இது வந்து 2 lakh. சில பேர் வந்து அப்படியே 20,000 பார்த்துட்டு 2 lakh எழுதுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி நினச்சக்கூடாது. எதுனாலும் நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி எழுதுறது நல்லது. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 20 lakh இன்ட்டு 8/100 வந்து 1,60,000. நெக்ஸ்ட்டு நெட் ப்ரொசீட்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 20 lakh. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேஸ் வேல்யூ 20 lakh. இது கூட காஸ்ட் ஆஃப் இஷ்யூ வந்து எவ்வளோ? 50,000. நம்ம கொஸ்டினில் பார்த்துருக்கோம்பாங்க. அந்த 50,000 தான் இருக்குப்பாங்க கொஸ்டினில். காஸ்ட் ஆஃப் இஷ்யூ வாஸ் 50,000. ஸோ அந்த 50,000 வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 19,50,000. இதுதான் நம்மளுடைய நெட் ப்ரொசீட்ஸ். இப்போது காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பிஃபோர் டேக்ஸ், அதுக்கான ஃபார்முலா என்னென்னு போட்டிருந்தோம், படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட் இன்ட்டு 100. இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 1,60,000. நெட் ப்ரொசீட் 19,50,000 இன்ட்டு 100. இதை வந்து கேல்குலேட் நம்ம பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ வருதுன்னா இன்ட்டு 8.25% வருது. ஸோ இது வந்து நம்ம பிஃபோர் டேக்ஸ் பண்ண. அடுத்தது ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட் இன்ட்டு 100 இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ். இப்போ வந்து டேக்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்காங்க 40%. இப்போ 40%னால் நம்ம 0.4 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் 4.93% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது அட் பார் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இரிடீமபிள் டிபெஞ்சர்ஸில் ரெண்டு டைப் வருது, இஷ்யூட் அட் ப்ரீமியம், டிஸ்கவுண்ட். இப்போ இஷ்யூட் அட் ப்ரீமியம் வந்து 10%. ஓகேங்களா? இப்போ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 20,000 இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ 10%னால 100 + 10
அப்போனா 110 அப்படின்னு வருது. இப்போ இதை கேல்குலேட் பண்ணால் 22 லேக் மைனஸ் காஸ்ட் ஆஃப் இஷ்யூ 50,000 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 21,50,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000 × 100 வந்து நம்ம ஆல்ரெடி போன சம்மில் கண்டுபிடிச்ச மாதிரி 1,60,000. இது நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல அப்படியே போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1,60,000 இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட் இன்டூ 100. நெட் ப்ரோசீட் வந்து 20,50,000 இன்டூ 100 பண்ணால் 7.44%. அடுத்தது ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டேக்ஸ் இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ். இப்போ பிஃபோர் டேக்ஸ் வந்து 7.44% இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ் வந்து 0.4 கேல்குலேட் பண்ணால் 4.5% அது வருது. அடுத்தது இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். இஷ்யூ அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 5% வருது. அப்போ இது ப்ரீமியம்னா ஆட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணணும். இப்போ 100ல் 5% வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 95% வந்து 95 கிடைக்குது. ஸோ அப்போ 20,000 × 95 19 லேக். அது கூட காஸ்ட் ஆஃப் இஷ்யூ 50,000 மைனஸ் பண்ணால் 18,50,000. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அடுத்தது நம்ம வந்து இதுக்கான பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிக்க அதே தான் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட் இன்டூ 100 8.65%. அடுத்தது ஆஃப்டர் டேக்ஸ் அதே போல் தான் பிஃபோர் டேக்ஸ் இன்டூ 1 மைனஸ் 0.4 இதை கேல்குலேட் பண்ணால் 5.9% or 5.9%.